ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் மாதம் 16 நடந்த எக்ஸாமில் வந்து தேர்ட் ஷிஃப்ட் தான் பார்க்க போகிறோம். இது செட் நம்பர் 15. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம 14 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் யூடியூப்பில். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துருவாங்க. 3.375 ஈக்குவல் ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து என்னங்கிறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ 375 டிவைட் பை 1000 போட்டுங்க. இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 3 டிவைட் பை 8ங்கிறது வரும். அப்போ வந்து 3 + 3 டிவைட் பை 8ங்கிறது உள்ளது, அல்லது வந்து 3 பை 8ங்கிறது வரும். இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனை மாற்றினீங்க அப்படின்னா ஸோ 27 டிவைட் பை 8ங்கிறது வரும். ஓகேவா? ஸோ இதை மாதிரி இருக்கும். என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து 8ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 1.25 0.25 0.375 0.5 0.625. ஸோ இதை மாதிரி இந்த 125 டிவைட் 125 ஆட் பண்ணிட்டே ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து 375ங்கிறது ஸோ 27 டிவைட் பை 8ஆக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ மற்றபடி நீங்கள் எல்லாம் டேரெக்டாக கூட போகலாம். இது வந்து நீங்கள் டேரெக்டாக டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 3.25ங்கிறது வரும். இதை நீங்கள் பண்ணும்போது 3.7ங்கிறது வரும். இதை நீங்கள் 25 டிவைட் பை 6ங்கும்போது 4.16ங்கிறது வரும். ஓகேவா? நீங்கள் இதை மாதிரி சால்வ் பண்ணுற மாதிரி தான் சால்வ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா டேரெக்டாக வந்து நீங்கள் இருக்குது அப்படின்னா ABCD இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனல் 4 டாட் வரும். ரேஷியோனா ஒரு 2 டாட் வரும். இப்போ A × D ஈக்குவல் டு B. ஸோ A × D வரும். A × D ஈக்குவல் டு B × Cக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இது வந்து D. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இப்போ வந்து 7ல் 12 போச்சு. ஸோ இந்த ஆப்ஷன்லேருந்து போங்க. ஆப்ஷன்லேருந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து 12 இருக்குது. இப்போ 7 - 12ங்கும்போது நமக்கு மைனஸ் ஆயிரும். அப்போ ஆப்ஷன் ஏங்கிறது தப்பு. ஸோ அடுத்து வந்து 7ல் 5 போச்சு அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 2ங்கிறது கிடைக்கும். ஸோ 9ல் 5 போச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 4ங்கிறது கிடைக்கும். ஸோ 8ல் வந்து பார்த்தீங்கன்னா 5 போச்சு அப்படின்னா 3ங்கிறது கிடைக்கும். ஸோ 11ல் 5 மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 11ல் 5 போச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் 6ங்கிறது கிடைக்கும். அப்போ இது 2 மல்டிபிள் பண்ணும்போது 12, இது 2 மல்டிபிள் பண்ணும்போது 12. ஸோ இதை வந்து ஆப்ஷன் மூலியம் போனோம் அப்படின்னா ஆப்ஷன் B தான் வந்து நமக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்குது. இல்லை வேறு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மைனஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வேல்யூவும். ஸோ 7 - X. ஸோ எதை மைனஸ் பண்ணுறது தெரியாது. இதில் வந்து டியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 11 - X. ஓகேவா? இது ஈக்குவல் இருக்கணும் B. ஸோ B வந்து 9 - X இன்ட்டு 8 - Xக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இது 2 மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன 77 மைனஸு 7x ப்ளஸ் 11x 2 ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 18x மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் x² வரும். இது 2 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 72. இங்கே 9x ப்ளஸ் 8x 2 ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது 17xன்னு வரும். ஸோ 17x ப்ளஸ் x² வரும். இதை நீங்கள் காமனாக கேன்சல் பண்ணும்போது x² கேன்சல் ஆயிரும். இங்கே இருக்க 18x அனுப்பிச்சு போச்சு அப்படின்னா மைனஸ் 18x இது. அப்போ வந்து 18x மைனஸ் 18 வந்து வெரி எக்ஸுங்கிறது வரும். இங்கே இருக்க 72 இந்த சைடு போச்சு அப்படின்னா மைனஸாக வரும். அப்போ இது 2 மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 5ங்கிறது வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 5. ஸோ இது வந்து இந்த மாதிரி போனீங்க அப்படின்னா ஸோ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேஷன் வந்து மல்டிபிள் பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா இதை மாதிரி போங்க. இல்லை அப்படின்னா ஆப்ஷன்லேருந்து போயிருங்க, அதான் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ண கொஸ்டினாக கொடுத்துறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணோம். இப்போ 2 5/8 2 5/8ஓட வேல்யூ வந்து அது 2 5/8ஓட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ 0.625 இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2.625ங்கிறது இதோட ஆன்சராக இருக்கும். ப்ளஸ்ஸு 1.75ங்கிறது நம்ம ஆட் பண்ணோம். 2 ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 5 7 ஸோ 13 ரிமைனிங் 1 ஸோ 4.375ங்கிறது கிடைக்கும். இதை 6.4ஆல் மைனஸ் 6.4ஆல் மைனஸ் பண்ணும்போது ஸோ 4.375ங்கிறது வரும். இப்போ இங்கே 0 இங்கே 0 ஸோ 5ங்கிறது வரும். 9ல் 7 போச்சு அப்படின்னா 2 ஸோ 0 2 மைனஸ் 1 2 ஸோ 2.025ங்கிறது வரும். ஆப்ஷன் D தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துருக்காங்க. அலாக்குங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 90,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாப்புல ஆஃப்டர் 3 மந்த்துக்கு அப்புறம் யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தீபக்குங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ நாளுக்கு எவ்வளோ ரூபா அப்படின்னா 1,20,000 ருபீஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் 6 மந்த்துக்கு அப்புறம் எப்போலேருந்து அப்படின்னா ஸோ ஃப்ரம் த பிகினிங் ஸோ ஆரம்பத்துலேருந்து 6 மாதத்துக்கு அப்புறம் அசோக் வந்து என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா ஸோ 30,000 வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாப்புல.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து யார் யார் இருக்குது அப்படின்னா 2 பேர் இருக்கிறாங்க, அல்லாக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தீபக்கு. ஓகேவா, 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அல்லாக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணுறாரு அப்படின்னா 90,000ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாப்புல. ஓகேவா, அதுக்கப்புறம் 3 மந்த்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000 வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா, ஸோ யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாப்புனா தீபக்ங்கிறது இன்வெஸ்ட் பண்ணுறாப்புல. தீபக்குங்கிறது எவ்வளோ நாளுக்கு அப்புறம் முன்னாடி வந்து லீவ் ஆகுறாரு அப்படின்னா 3 மாதம். 3 மாதத்துக்கு அப்புறம் ஜாயின் பண்ணுறாரு. 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து ரிலீவ் ஆகிறாரு. மொத்தம் 12 மாதத்தில். ஸோ 3 மாதத்துக்கு அப்புறம் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா 9 மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. 3 மந்த்துக்கு முன்னாடியே லீவ் ஆகுறாரு அப்படின்னா ஸோ 9ல் 3 போச்சு அப்படின்னா ஸோ 6 மந்த்து மட்டும் தான் தீபக்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆஃப்டர் 6 மந்த், அப்போ வந்து 6 மந்த்துக்கு அப்புறம் வந்து அல்லாக்கு வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸோ 30,000 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காப்புல. ஏற்கனவே 90,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது 90,000 ப்ளஸ் 30,000ங்கிறது நமக்கு வந்து என்னது 1,20,000ங்கிறது இருக்கும். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் வந்து 6 மந்த் இருக்குது. ஓகேவா, அதுக்கப்புறம் இது வந்து என்னது டைமு. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இது டைமு. ஸோ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா, இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம். இந்த இடத்துல வந்து எதுவும் கிடையாது, அப்போ 0ங்கிறது இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் டைமை வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி கேன்சல் பண்ணி, இங்கே 6 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ டைம் 3லையுமே காமனாக என்ன இருக்குதோ கேன்சல் பண்ணிக்கலாம். அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல எல்லாத்துலேயுமே காமனாக என்ன இருக்குதோ அதை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 0, இங்கே 4 0, இங்கே 4 0, இது கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் வந்து 3ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 3ங்கிறது வரும், இங்கே வந்து 4ங்கிறது வரும், இங்கே 4ங்கிறது வரும். ஓகேவா, அப்போ வந்து இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது, நடுவில் என்ன இருக்குது அப்படின்னா ப்ளஸ் இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 7ங்கிறது வரும். இங்கே வந்து 4ங்கிறது இருக்குது, இங்கே வந்து எதுவுமே கிடையாது. அப்போ வந்து என்ன வரும் அப்படின்னா 4ங்கிறது வரும். இப்போ 7:4ங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 6வது கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 19 ஸ்டூடெண்ட். ஓகே, 19 ஸ்டூடெண்ட், ஆவரேஜ் ஏஜ் வந்து 17. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு டீச்சர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அப்படி ஜாயின் பண்ணும்போது அந்த ஆவரேஜ் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18ஆக மாறுது. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 19 பேர் இருக்கிறாங்க. அந்த டீச்சர் ஒருத்தர் ஆட் பண்ணால் மொத்தம் வந்து 20 பேர் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா 17 இருக்குது. ஓகேவா, 17 இருக்குது. அந்த டீச்சர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 17. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்னது 37 இருக்குது. அந்த டீச்சரோட ஏஜ் வந்து நமக்கு 37 இருக்கும். இதை மாதிரி சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 19, ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 17 ப்ளஸ் அந்த டீச்சர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ மொத்தம் 20 பேராக மாறிடுவாங்க. 20 பேர் ஆவரேஜ் வந்து அது 18ஆக மாறுது. ஓகேவா, இப்போ இது ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், இது ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 3 to 3ங்கிறது வரும். ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 360ங்கிறது வரும். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு என்னது 37ங்கிறது வரும். ஸோ எக்ஸுங்கிறது என்னது இந்த டீச்சரோட ஏஜ். ஓகேவா, ஸோ இதை மாதிரி சால்வ் பண்ணும்போது ட்ரெடிஷனல் மெத்தட் சால்வ் பண்ணுங்கள். இது வந்து கான்செப்ட் எப்படி சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி சால்வ் பண்ணுங்கள். எது ஈஸியாக இருக்குதோ அதை மாதிரி சால்வ் பண்ணுங்கள். பெஸ்ட்டு வந்து என்னது இதுதான். பிகினிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். நிறைய கொஸ்டின் இதே மாதிரி மெத்தடில் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்த உடனே எப்படி சால்வ் பண்ணலாங்கிற ஐடியா வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துருவாங்க. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 80 எம்ப்ளாயி இருக்காங்க. ஓகே, மொத்தம் வந்து எத்தனை எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னா 80 எம்ப்ளாயி இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் சாலரி வந்து பார்த்தீங்கன்னா 62,000 கொடுத்துறாங்க. ஸோ அவங்களோட ஆவரேஜ் சாலரி வந்து நமக்கு என்னது 62,000 கொடுத்துறாங்க. ஸோ 30 பேர்த்தோட ஆவரேஜ் சாலரி வந்து பார்த்தீங்கன்னா 72,000. ஸோ 30 பேர்த்தோட ஆவரேஜ் சாலரி வந்து பார்த்தீங்கன்னா 72,000. ரிமைனிங் இருக்கிற எம்ப்ளாயோட ஆவரேஜ் சாலரி வந்து என்னங்கிறாங்க. ஸோ ரிமைனிங் மொத்தம் 80 பேர், இல்லை 30 பேர் போச்சு அப்படின்னா ரிமைனிங் 50 பேர் இருப்பாங்க. அவங்களோட ஆவரேஜ் நமக்கு தெரியாது. நம்ம ஏற்கனவே இப்போ தான் பார்த்தோம்ல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கேன்சல் பண்ணும்போது தான் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ குவான்டிட்டி, ஸோ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி வந்து காமனாக இது என்னென்ன இருக்குதோ அதான் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக வந்து நமக்கு 62,000ங்கிறது ஸோ மொத்தம் ஆவரேஜ். ஓகேவா, ஸோ அப்போ வந்து ஒன்று நம்ம 62,000க்குள்ளே ஈக்குவல் பண்ணிக்கலாம். 62,000 ஈக்குவல் பண்ணும்போது இது வந்து 72,000 வந்துருக்குது. இல்லை 62,000 மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ 10,000ங்கிறது கிடைக்குமா. ஸோ ஸோ 10,000ங்கிறது கிடைக்கும். 10,000ங்கிறது கிடைக்கும். இங்கே வந்து என்னது 3 இருக்குது. 3 × 10,000 அப்படிங்கும்போது நமக்கு வந்து என்னது 30,000ங்கிறது இருக்கும். இங்கே வந்து ப்ளஸ் 30,000. இப்போ இங்கே மைனஸ் 30,000 போட்டால் தான் நமக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0ங்கிறது கிடைக்கும். இங்கே மைனஸ் 30,000 போட்டோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. 5ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 30,000 5ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 6,000ங்கிறது வரும். மைனஸ் 6,000. இங்கே 62,000 இருக்குது. இங்கே மைனஸ் 6,000 போச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா
56,000 வரும். 56,000 ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். இல்லை வேறு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சால்வ் பண்ணுற மாதிரி இருந்தால் வேறு கலர் எடுத்துக்கலாம். ஸோ மொத்தம் 80 பேர், ஓகேவா? 80 பேர்த்தோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 62,000 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 30 பேர்த்தோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ 72,000 கொடுத்துருவாங்க. ப்ளஸ்ஸு ரிமைனிங் 50 பேர்த்தோட ஆவரேஜ் வந்து நமக்கு தெரியாது, ஓகேவா? ஸோ இதில் வந்து காமனாக இப்போ 10 எடுத்திங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து காமனாக 10 எடுத்திங்க அப்படின்னா இங்கே 3ங்கிறது வரும், இங்கே 50ங்கிறது வரும், இங்கே 8ங்கிறது வரும், அந்த 0ங்கிறது கேன்சல் ஆயிரும், ஓகேவா? காமனாக வந்து 10 வெளியே எடுத்துருங்க. அப்படிங்கும்போது இந்த 0ங்கிறது கேன்சல் ஆயிரும். இந்த 3 × 72, ஸோ 3 × 72ங்கிறது நமக்கு என்ன வரும் அப்படின்னா, ஸோ 216ங்கிறது வரும். 000 ப்ளஸ்ஸு 5x ஈக்குவல் டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 4,96,000ங்கிறது வரும், ஓகேவா? அப்போ 5x ஈக்குவல் டு ஸோ 28,00,4,0ங்கிறது வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன வரும் அப்படின்னா 56,000ங்கிறது வரும், ஓகேவா? ஸோ இப்படி சால்வ் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வரும், அப்படி சால்வ் பண்ணாலும் ஆன்சர் வரும். ஸோ ஆனால் பெஸ்ட்டு மெத்தட் வந்து எதுனா இதுதான், ஓகேவா? இந்த மாதிரி சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப ரொம்ப மிச்சமாகும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 8வது கொஸ்டின். 8வது கொஸ்டின் வந்து ஒரு சம்மு வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 இயர் எடுத்துக்குது, ஓகேவா? ஒரு சம்மு வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் ஆகிறதுக்கு வந்து என்னது 6 இயர்ஸ் எடுத்துக்குது. அதுக்கப்புறம் வந்து அது 16 டைம், ஸோ 16 டைம் 4 டைம்லேருந்து 16 டைம்ங்கிறது என்னது 4 ஸ்கொயரு எடுத்துக்கிட்டு வந்து இங்கே வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? இங்கே வந்து பவரில் என்ன இருக்குது 2 இருக்குது. இப்போ இங்கே 10 இது நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 6, இங்கே வந்து பவரில் என்ன இருக்குது 2. இது 2 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 12 இயர்ஸாக இருக்கும். ஸோ 12 இயர்ஸுங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சரு. ஸோ இதை மாதிரி சால்வ் பண்ணுங்கள், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 9வது கொஸ்டின். ஸோ 9வது கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரேஷியோ பிட்வீன் லாஸஸ் அண்ட் காஸ்ட் ப்ரைஸ், ஓகே? இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸு, இது என்னது லாஸஸ்ஸு. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 10 இருக்குது, லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹1. அப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ 9 ரூபீஸாக இருக்கும். 10 ரூபா. ஸோ 10 ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் வந்து 9 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து என்னது லாஸுங்கிறது 1 ரூபியாக இருக்கும், ஓகேவா? ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ரேஷியோ பிட்வீன் செல்லிங் ப்ரைஸ் அண்ட் காஸ்ட் ப்ரைஸ் என்னங்கிறாங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸுக்கும் காஸ்ட் ப்ரைஸுக்கும் இது என்னது செல்லிங் ப்ரைஸ் 9, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 10. ஸோ 2 பேருக்கு ரேஷியோ வந்து என்னது 9:10, ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஏ தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ 10வது கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் 25% வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நமக்கு என்னது 150, இதில் 10% டிஸ்கவுண்ட் பண்ணால் செல்லிங் ப்ரைஸுங்கிறது நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ 135 இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 25% ப்ராஃபிட் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் என்ன இருக்கும்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 125% வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 135 இருக்கும். நமக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100% வந்து வேல்யூ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4, இது வந்து 5ங்கிறது இருக்கும். இந்த 5ஆல் கேன்சல் பண்ணும்போது நமக்கு 27ங்கிறது இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்? அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ஸோ 4 × 27 ஈக்குவல் டு 108 இருக்கும். ஸோ 108ங்கிறது ஸோ ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ இதை மாதிரி சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ரேஷியோ மெத்தடை சால்வ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நீங்கள் 100ன்னு வச்சுங்க. இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இங்கே 90 ரூபாங்கிறது இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25% ப்ராஃபிட் இருக்கும்போது காஸ்ட் ப்ரைஸ் வந்து அப்போ 5 பார்ட் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்குது அப்படின்னா, ஸோ 90 இருக்கும். அப்புறம் 4 பார்ட்டுங்கிறது காஸ்ட் ப்ரைஸு எக்ஸாக இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து வருது காஸ்ட் ப்ரைஸோட வந்து 72 இருக்கும், ஓகேவா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 150 கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3.2ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 150ங்கிறது கிடைக்கும். இப்போ 72 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் 3.2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 108ங்கிறது கிடைக்கும், ஓகேவா? ஸோ எந்த மெத்தடில் உங்களுக்கு சால்வ் பண்ண ஈஸியாக இருக்குது அந்த மெத்தடை சால்வ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு 11வது கொஸ்டின். ஸோ 11th கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதுவும் ப்ராஃபிட் லாஸ் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னா 100 யூனிட்னு வச்சுங்க. 100 யூனிட்னு வச்சுங்க. அப்போ வந்து டிஸ்கவுண்டர் ப்ரைஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ டிஸ்கவுண்டர் ப்ரைஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ 80 யூனிட்டாக இருக்கும், ஓகேவா? 80 யூனிட்டாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா
அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ 15% வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ்ட்ரா வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபீஸ் வாங்குறாங்க. அப்போ இதில் வந்து 15%ங்கும் போது என்ன வரும் அப்படின்னா 80 + 15/100 × 80. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 92 யூனிட்டாக வரும். இப்போ ஓவரால் வந்து 92 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுவாங்க. இதில் இந்த 92 ரூபாங்கிறது என்னது ஸோ ஓவரால் காஸ்ட்டு. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 25% ப்ராஃபிட்டுங்கிறது கொடுத்துறாங்க. இப்போ ப்ராஃபிட் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ப்ராஃபிட்டுங்கிறது என்னது ஸோ 25/100 × 92 = 23 யூனிட்டுங்கிறது வரும். அந்த 23 யூனிட் தான் வந்து என்னது 7800. ஸோ அதிகமாக விற்றுருக்காங்க. ஸோ அப்போ 23 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா ஸோ 23 யூனிட்டுங்கிறது 23 பார்ட் வந்து நமக்கு என்னது 7800 கொடுத்துருவாங்க. அப்போ வந்து நம்ம என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸோ 100 யூனிட் வந்து என்னென்னு கேட்குறாங்க. 100 பார்ட் = எக்ஸ்னு வச்சுங்க. அப்போ எக்ஸ் = ஸோ 7800 × 100 / 23. இது ரெண்டையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 33,913.04 வரும். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? இந்த கொஸ்டினை வந்து ஒரு 2 தடவை படித்து பாருங்கள். ஈஸியான கொஸ்டின் தான், நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கண்டெய்னரில் வந்து பார்த்தீங்கன்னா 90 லிட்டர் வந்து இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மில்க்கு வாட்டர் வந்து 7:2ங்கிற ரேஷியோவில் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது மில்க்கு வாட்டர் ஓகேவா 7:2ங்கிற ரேஷியோவில் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 90 லிட்டரு. அப்போ வந்து மில்க் வந்து என்னது 70 இருக்கும், வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 20 இருக்கும். ஓகே 7:2ங்கிற ரேஷியோ இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸுங்கிறத ஆட் பண்ணுறாங்க, எக்ஸ் லிட்டருங்கிறத ஆட் பண்ணுறாங்க. அப்படி ஆட் பண்ணும்போது ரேஷியோ வந்து எப்படி மாறுது அப்படின்னா 5:2ங்கிற ரேஷியோவில் வந்து மாறுது. ஓகேவா? இது எப்படி நீங்கள் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து 70 + எக்ஸு ஓகேவா / ஸோ 20 + எக்ஸு = என்னது 5:2. இது என்னது மில்க்கு, இது வாட்டரு. ஓகேவா? இரண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணால் உனக்கு 140 + 2x = 100 + 5xங்கிறது வரும். ஸோ இரண்டையும் ஆட் பண்ண மைனஸ் பண்ணும்போது நமக்கு 3xன்னு வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 40ங்கிறது வரும். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 40 / 3 அல்லது ஸோ 13.33ங்கிறது வரும். இந்த எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னது ஸோ 13.33. எக்ஸை என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா எவ்வளோ ஆட் பண்ணுறாங்கன்னு வச்சுருக்கிறோம். எவ்வளோ ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மென்சுரேஷன் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் இருக்குது. ஸோ சிலிண்டரோட ஹைட்டும் அந்த ஸ்பீரோட டயாமீட்டரும் சேமாக இருக்குது. ஓகேவா? இது ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னா சேமாக இருக்குது. சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிங் டயாமீட்டர் 2 கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிவன் த வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். ஓகே வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் இதோட இந்த ஸ்பியரோட வால்யூம் வந்து என்னது 36 பைங்கிறது கொடுத்துருக்காங்க. நம்மள என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த வேக்கன்சி இருக்குதுல்ல ஸோ இந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல இந்த ஃபோர்ஸ் வந்து நமக்கு வந்து என்னது வேக்கன்சியாக இருக்குது. இந்த ஃபோர்ஸ் வந்து என்னங்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டரோட வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த சிலிண்டரோட வால்யூம் கண்டுபிடிக்க போகிறீங்க. அடுத்தது அந்த ஸ்பியரோட வால்யூம் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பியரோட வால்யூம் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க ரெண்டாவது. ஸோ இந்த 1லேருந்து 2 மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த 3வது ஃபோர்ஸனோட வால்யூம்ங்கிறது கிடைச்சிடும். ஓகேவா? வேக்கன்சி ஆஃப் வால்யூம் ஈக்குவல் டு ஸோ சிலிண்டரோட வால்யூம். ஓகே வால்யூம் ஆஃப் சிலிண்டர் மைனஸ் வால்யூம் ஆஃப் ஸ்பியர். ஓகேவா? இந்த வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கண்டுபிடிக்க முன்னாடியே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதோட வேல்யூ வந்து 36 பைங்கிறது கொடுத்துருவாங்க. ஸோ இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஸோ வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா, வால்யூம் ஆஃப் ஸ்பியருக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா 4/3 π r³ = நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஸ்டினில் 36ங்கிறது கொடுத்துருவாங்க. 36 அப்போ வந்து 36 π. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த பையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 4 இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 9ங்கிறது வரும். அப்போ ஆரோட வேல்யூ நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஆரோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா ஸோ 9 × 3ங்கிறது ஆர் கீபோர்டு வேல்யூ. இப்போ ஆரோட வேல்யூ வந்து நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 3 ஆரோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 3 இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரோட வேல்யூ 3 இருந்துச்சு அப்படின்னா ஹச்சோட வேல்யூ வந்து டயாமீட்டர் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 6 இருக்குது. அப்போ ஹச்சோட வேல்யூ வந்து 6 இருக்கும்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட வால்யூம் ஓகே வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஈக்குவல் டு ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் ஹச்சுங்கிறது தெரியும். ஸோ பை ஆரோட வேல்யூ வந்து என்னது இங்கே ரேடியஸ் 3. ஸோ 3 இருந்தால் 3 ஸ்கொயர் பண்ணோம் 9ங்கிறது வரும். ஹைட் வந்து நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா 6ன்னு வச்சுருக்கோம். அப்போ 6 2 மல்டிபிள் பண்ணும்போது நம்ம வந்து 54 பைங்கிறது வரும். அப்போ இதோட வால்யூம் கண்டுபிடிச்சாச்சா, இதோட வால்யூம் என்னது 54 பை. இப்போ இது ரெண்டு மைனஸ் பண்ணணும். இது ரெண்டு மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 18 பைங்கிறது வரும். 18 பை சென்டிமீட்டர் கியூப். 18 பை சென்டிமீட்டர் கியூப்ங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஓகேவா, என்ன கண்டிஷன் கொடுத்துருவாலும் அந்த கண்டிஷனை வந்து நீங்கள் அப்படியே சப்ஜெக்ட் பண்ணிங்களாவே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரீகாஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ரீகாஸ்ட்னு சொன்னாவே ரெண்டு பேர்த்தோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஹெமிஸ்பியர் கொடுத்துருக்காங்க. ஹெமிஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா ரீகாஸ்ட் பண்ணி ஒரு கோணம் வந்து மாற்றுறாங்க. அப்போ இதோட வால்யூமும் ஸோ இதோட வால்யூமும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ ஈக்குவலாக இருக்கும். ஸோ வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் ஓகே வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த கோனு. ஓகேவா, இதுக்கு ஹெமிஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 2/3 பை. ஸோ 2/3 பை ஆர் கியூப். ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச்சுங்கிறது தெரியும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த பை கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரேடியஸ் வந்து ரெண்டு சேமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இந்த ரேடியஸும் இந்த ரேடியஸும் சேமாக இருக்குது. அப்போ அந்த ஆர் ஸ்கொயரும் ஆர் கியூப்பும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்குது வந்து இங்கே ஹச் இருக்குது. இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா 2r இருக்குது. ஸோ ஆறுங்கிறது கேபிட்டல் ஆராக வச்சுக்கலாம். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹைட்டு தான் என்னங்கிறாங்க. ஹைட் வந்து என்னது நமக்கு 2r. ஓகே, ஸோ 2rங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 15வது கொஸ்டின் போகலாம். ஸோ 15வது கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மென்சுரேஷன் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துருக்காங்க. 2 சாலிட் ஹெமிஸ்பியர். ஸோ இதை மாதிரி 2 சாலிட் ஹெமிஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர் அண்டு 8 சென்டிமீட்டர். ரேடியஸ் வந்து என்னது 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் வந்து மெல்ட் பண்ணி ஸோ ரீகாஸ்ட் பண்ணுறாங்க. ஏற்கனவே இப்போ தான் பார்த்தோம். ரெண்டு பொருளையும் மெல்ட் பண்ணி ஒரு பொருளை மாற்றும் போது இதோட வால்யூம் இந்த ரெண்டு பேர்த்தோட வால்யூமு ஈக்குவல் டு அந்த சிங்கிள் ஸ்பியரோட ஹெமிஸ்பியரோட வால்யூமுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல வந்து டேபிளேஷன் படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ இதோட வால்யூம் வந்து இதோட வால்யூமுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதோட வால்யூம்ங்கிறது என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ 2/3 பை ஆர் கியூப்ங்கிறது ஸோ ஆர் கியூப்ங்கிறது இங்கே ஆராக இருக்குது. இப்போ 6 கியூப்புங்கிறது வரும் ப்ளஸ்ஸு 2/3 பை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 8 கியூப் வந்து பார்த்தீங்கன்னா 512. ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா பெரிய ஹெமிஸ்பியருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ 2/3 பை. ஸோ பெரிய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் கியூப்னு வச்சுங்க. இதில் வந்து 2/3 காமனாக இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். அப்போ வந்து 6 கியூபோட வேல்யூ வந்து என்னது 216 ப்ளஸ் 512 ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் கியூப். இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்னது 728ங்கிறது வரும் ஈக்குவல் டு 6 ஆர் கியூப். அப்போ ஆரோட வேல்யூ வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஸோ 9ஆக இருக்கும். ஸோ 9 கியூப்புக்கு வந்து என்ன ஃபார்முலா, ஸோ 9 கியூப்போட வந்து வேல்யூ என்னது 7 to 9. ஸோ 7 to 9ங்கிறது 7 to 8ஓட 1 தான் கம்மியாக இருக்குது. அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 9 கியூப்பாக தான் இருக்கும். ஓகேவா, என்ன கொஸ்டினில் கேட்டுருக்காங்க அப்படின்னா அப்ராக்சிமேட் வேல்யூ தான் என்னென்னு கேட்டுருக்காங்க. அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்சுரேஷன் பேஸ் பண்ண சம்மு தான் 2Dயில் கொடுத்துருக்காங்க. சரி 3Dயில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு பிரமிடு கொடுத்துருக்காங்க. பிரமிடு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. கீழே வந்து என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஓகேவா, இது வந்து பிரமிடு அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து மேலே போக குறுகலாக போயிட்டுருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க. இதோட சைடு வந்து என்னது 12 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. இது சிலிண்டர் ஹைட்டு. ஸோ சிலிண்டர் ஹைட்டுங்கிறது இந்த போர்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். இது அப்போ இதில் வந்து இது வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 12 அப்படின்ச்சு அப்படின்னா இது வந்து நமக்கு என்னது 6ஆக இருக்கும். அப்போ இதோட ஹைட் வந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸோ இதோட ஹைட் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா இது வந்து என்னது 90 டிகிரியாக இருக்கும். ஓகேவா, அப்போ வந்து ஸோ 90 டிகிரியாக இருக்கும். அப்போ வந்து ஏஎம்ங்கிறது என்னது ஹைப்போட்டெனிஸாக இருக்கும். இப்போ ஏஎம் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸோ ஏஓ ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஓஎம் ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். பித்தாகரஸ் சேர்த்தபடியே ஏஎம்ங்கிறது 10 சென்டிமீட்டர் கொடுத்துருங்க. அப்போ 10 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு வந்து 100ங்கிறது கிடைக்கும். ஏஓ தான் நமக்கு தேவைப்படுது. அது வந்து நம்ம வந்து என்ன வச்சுக்கோங்க ஏஓனே வச்சுக்கோங்க. ஏஓ ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஓஎம் வந்து பார்த்தீங்கன்னா 12 பாதி 6 ஸ்கொயர் பண்ணும்போது 36.
இப்போ ஏஓ வந்து என்னது? ஸோ 64 வரும், 64 எடுத்தோம்னா 8ங்கிறது வரும். இப்போ இதோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னது? நமக்கு 8. ஓகேவா? நமக்கு தெரியும் வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஸோ வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/3. ஸோ 1/3 ஸோ பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டு. ஓகேவா? இப்போ 1/3 எதுக்கு போகிறோம் அப்படின்னா பிரமிட்னால போகிறோம். ஒருவேளை ப்ரீசமாக இருந்தால் 1/3ங்கிறது வராது. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1/3 பேஸ் ஏரியாங்கிறது கீழே வந்து என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. கீழே ஸ்கொயரோட ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ ஸ்கொயரு. ஏ வந்து 12 கொடுத்துருங்க. இப்போ 12 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 144ங்கிறது வரும். ஹைட்டுங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 8. ஸோ இதோட வேல்யூ என்னது? 8. இப்போ 8. இப்போ இதையும் கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 38ங்கிறது வருமா? ஸோ 48 வரும். 48 வருது. இது ரெண்டு மல்டிபிள் பண்ணுவோம் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 384 சென்டிமீட்டர் கியூப்புங்கிறது வரும். 384ங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 14வது கொஸ்டின். ஸோ 14வது கொஸ்டின் வந்து ரேடியஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ 14வது கொஸ்டின் வந்து ரேடியஸ் வந்து கொடுத்துருவாங்க. ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா 1/√2ங்கிறது கொடுத்துருவாங்க. அப்போ ஏரியா வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ இது வந்து ஸ்கொயர் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ 1/2ங்கிறது கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ ஏரியாங்கிறது இதை ஸ்கொயர் பண்ணுறதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அது இதோட ரேஷியோக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இதை ஸ்கொயர் பண்ணும்போது 1/2ங்கிற ரேஷியோவில் இருக்கும். இந்த ஸ்மாலஸ்ட் டயரோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருவாங்க. இந்த ஒரு பார்ட்டுங்கிறது 100 சென்டிமீட்டர் ஸ்கொயரு. இப்போ 2 பார்ட்டுங்கிறது நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 200 சென்டிமீட்டர் ஸ்கொயராக இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர் இருக்கும். இந்த சிமிலாரிட்டி படிச்சிருக்கோம்ல, சிமிலாரிட்டியை பொறுத்த வரைக்கும் சைடு வந்து என்ன இருக்குது, சைடோட ரேஷியோ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அந்த ஏரியாவோட ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். சப்போஸ் வால்யூம் கேட்டாங்க அப்படின்னா அந்த வந்து கியூப் பண்ணுறதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் சிமிலாரிட்டியை பொறுத்த வரைக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பைசெக்டாருங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த டேபிளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான டேபிளேஷனு. ஸோ எனக்குமே பைசெக்டார், ஸோ பைசெக்டார் அப்படிங்கிறது இன் ரேடியஸாக இருக்கும். ஸோ இதோட வேல்யூ வந்து டீட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா இதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 90 + θ/2 இருக்கும். ஆர்த்தோ சென்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ இதோட வேல்யூ டீட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா இதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்கும்னா 180 - θ இருக்கும். ஸோ சர்க்கம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ டீட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா இதோட வேல்யூ 2θ இருக்கும். இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக ஆர்ஆர்பி, குரூப் டி, சிஜிஎல், என்டிபிசி எல்லா எக்ஸாம்லையும் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த டேபிளேஷனோடய நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏபிசியோட இன் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐங்க கொடுத்துருவாங்க. இந்த பிஐசி ஸோ இதோட வேல்யூ வந்து என்னது 125 கொடுத்துருவாங்க. அப்போ இதோட வேல்யூ என்னங்கிறாங்க பிஐசியோட வேல்யூ வந்து என்னது ஸோ 90 + θ/2 வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருவாங்க அப்படின்னா 125 கொடுத்துருவாங்க. அப்போ θ/2 வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ 35 இருக்கும். அப்போ θவோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 70 இருக்கும். ஸோ அந்த θவோட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ இதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 70 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மூணுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் வந்து இந்த டேபிளேஷன் வந்து தெளிவாக கொடுத்துருக்கேன். இந்த டேபிளேஷன் வந்து நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சு எக்ஸாம் போகிறதுக்கு பிஃபோராக வந்து பாருங்கள். மார்க் டெஸ்ட் போகிற மாதிரி தான் மார்க் டெஸ்ட் பிஃபோராக இதை நீங்கள் பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான டேபிளேஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏபிசிடிங்கிறது ஒரு ட்ரபிசாய்டு கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு குவாட்ரிலேட்டர் கொடுத்துருவாங்க. ஸோ ஏபிசிடிங்கிறது ஒரு குவாட்ரிலேட்டர் கொடுத்துருவாங்க. இதில் ஏபியும் இந்த சிடியும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா பேரலாக இருக்குது. அது இல்லாமல் வந்து பேரலாக இருக்குது. இந்த ஏசி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு டயங்கலுங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த ஏசிங்கிறது என்னது டயங்கனலு. ஏபியும் சிடியும் வந்து ஈக்குவல். ஸோ ஏபியோட வேல்யூ எக்ஸாக இருந்துச்சுன்னா சிடியோட வேல்யூ வந்து எக்ஸாக இருக்கும். அப்புறம் கீழே கொடுக்குறதுல வந்து எதுவும் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே பேரலாக இருந்துச்சு அப்படின்னா இதோட ஆங்கிளும் வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஸோ ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஒரு சைடு ஈக்குவலு. ஓகேவா? ஸோ வேறு கலர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு சைடு ஈக்குவலு. ஓகேவா? கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா காமன் சைடாக இருக்குது. அப்போ ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குது. ஒரு ஆங்கிளுங்கிறது ஈக்குவலாக இருக்குது. அப்போ வந்து சைடு இது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ சைடுங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கொடுத்தது ஒரு சைடு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து பார்த்தோன்னா ஸோ ஏசிங்கிறது காமன் டயங்கலாக இருக்கும். அது காமன் சைடாக இருக்கும். ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் காமன் சைடு வந்து என்னது ஏசி. அப்போ வந்து ஏசி சைடு ஈக்குவலாக இருக்கும். அப்போ வந்து ஏற்கனவே ஒரு சைடு ஈக்குவலும் கூட கொடுத்துறாங்க. இது வந்து பார்த்தோன்னா ஆப்போசிட் வெர்டெக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். அப்போ ரெண்டு சைடு ஒரு ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்குது. இப்போ என்ன சிமிலாரிட்டி இப்போ போகும் அப்படின்னா சைடு ஆங்கிள் சைடுக்கு வந்து இது ஈக்குவலாக இருக்கும்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துறாங்க. ஸோ ஏபிசிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துறாங்க. இது டிஇ வந்து பார்த்தீங்கன்னா சென்டாயில் வந்து பிரியுது. ஸோ இது மாதிரி ஒரு சென்டாயில் வச்சுங்க. சென்டாயில் வந்து பிரியுது அப்படின்னா ஸோ எனக்குமே சென்டாயில் வந்து பார்த்தீங்கன்னா 2:1 ரேஷியோவில் வந்து பிரியும். ஓகேவா? ஸோ சென்டாயில் வந்து எப்படி 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 பிரியும் அப்படின்னா 2:1 ரேஷியோவில் பிரியும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பிசி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிங்கிற சைடில் வந்து இருக்குது. ஸோ சாரி, இந்த டிஇங்கிறது இங்கே இருக்குது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ ஏடியோட ஏரியாவும் ஸோ இதோட இந்த போர்ஷனோட ஏரியாவும் என்னங்கிறாங்க. ஸோ இந்த போர்ஷனோட ஏரியாவும் எந்த ரேஷியோவில் இருக்குங்கிறாங்க. ஓகேவா? ஸோ என்றைக்குமே வந்து பார்த்தோன்னா ஸோ இது ரெண்டுமே இந்த ட்ரையாங்குலரும் ஸோ இந்த ட்ரையாங்குலரும் கீழே இருக்க பெரிய ட்ரையாங்குலரும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதோட ஹைட் வந்து 2 இருந்துச்சு அப்படின்னா இதோட ஏரியா வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 4 இருக்கும். இந்த டோட்டல் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2+1 வந்து பார்த்தீங்கன்னா என்னது 3 இருக்குது. இப்போ 3 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு வந்து 9 இருக்குது. ஸோ இதோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது இதோட ஏரியா வந்து 4. இது டோட்டல் ஏரியா வந்து நமக்கு என்னது 9. அப்போ இதோட ஏரியா வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ 5 இருக்கும். அப்போ 4:5ங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சரு. ஒருவேளை ஏபிசி ட்ரையாங்கிளோட ஏரியா கட்டிருந்தாங்க அப்படின்னா அது வந்து 9. ஓகே, இது அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ இதோட ஏரியா தான் கேட்டிருக்காங்க. அப்போ மொத்தம் 9. இதில் வந்து மேலே உள்ளது 4 பார்ட்டு. இப்போ 9ல் 4 பார்ட்டு போச்சுன்னா ரிமைனிங் வந்து 5 பார்ட்டு. ஸோ ஓகே, 5 பார்ட்டுங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் வந்து 2 சர்க்கிள் கொடுத்துறாங்க. ஸோ 2 சர்க்கிளோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. அது 2 சைடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஸோ டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 17 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. நம்ம என்ன கேட்குறாங்க அப்படின்னா இன்டர்னல் காமன் டேஞ்சன்ட் வந்து என்னங்கிறாங்க. இன்டர்னல் காமன் டேஞ்சன்ட்டு ஸோ இன்டர்னல் காமன் டேஞ்சன்ட்டு அண்டு ட்ரான்ஸ்ஃபர் காமன் டேஞ்சன்ட் இது ரெண்டுமே அது சேம் தான். ஓகேவா? அதே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் காமன் டேஞ்சன்ட்டும் அதே போல் வந்து டைரக்ட் காமன் டேஞ்சன்ட்டும் என்னது சேம் தான். ஓகேவா? நம்ம என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸோ மறைமுகமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் காமன் டேஞ்சன்ட் தான் கேட்குறாங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் மைனஸு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இந்த ஹோல் ஸ்கொயர். இந்த இடத்துல நீங்கள் மைனஸ் போட்டிங்க. ஓகே, இந்த இடத்துல நீங்கள் மைனஸ் போட்டிங்க அப்படின்னா அது வந்து டைரக்ட் காமன் டேஞ்சண்டாக இருக்கும். இந்த இடத்துல ப்ளஸ் போட்டிங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் காமன் டேஞ்சண்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க. டிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிங்கிறது 17 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு வந்து 289 வரும். கேபிட்டல் ஆருங்கிறது 9. ஸோ ஸ்மால் ஆருங்கிறது 5. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 13 ஸ்கொயர் பண்ணும்போது ஸோ 14 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு வந்து 196ங்கிறது வரும். ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 93ங்கிறது வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 93ங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கொடுத்துருவாங்க. என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா ஸோ போன கொஸ்டின் இந்த கொஸ்டின் ஒரே கொஸ்டின் தான், டேட்டா மட்டும் தான் மாற்றிருக்காங்க. ஸோ ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டரு. ஸோ இந்த ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர். இந்த ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர். இது வந்து 3 சென்டிமீட்டரு. இது ரெண்டுமே சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அபாட்டில் இருக்குது. ஸோ ரெண்டு சென்டருக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டரு. நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் காமன் டேஞ்சன்ட் வந்து என்னங்கிறாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் காமன் டேஞ்சன்ட்டும் ஸோ இன்டர்னல் காமன் டேஞ்சன்ட்டும் வந்து நமக்கு ரெண்டுமே என்னது சேம்ங்கிறது தெரியும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் மைனஸு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இந்த ஹோல் ஸ்கொயர். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் போட்டோம் அப்படின்னா அது என்னது ஸோ டைரக்ட் காமன் டேஞ்சன்ட்டாக இருக்கும். மைனஸ்னால் டைரக்ட் காமன் டேஞ்சன்ட். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு பேருக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா டி வந்து 20 கொடுத்துருக்காங்க. 20 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு வந்து 400ங்கிறது வரும். மைனஸு இங்கே 6 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 7 + 3 வந்து 10 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு வந்து 100ங்கிறது வரும். அப்போ வந்து நமக்கு என்ன வரப்போனால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 300 வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 300ங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 2 கார்டு கொடுத்துருக்காங்க. அதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர். ஸோ 9 சென்டிமீட்டர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர் அண்ட் 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த 9 சென்டிமீட்டர் உள்ள கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் த சென்டர். இந்த சென்டர் பாயிண்ட்ல வந்து 4 சென்டிமீட்டர் வந்து அவையில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 7 சென்டிமீட்டர் உள்ள கார்டு வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் வந்து அவையில் இருக்குது, இதுதான் கொஸ்டின். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காரோட லென்த் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து டிஸ்டன்ஸ் வந்து 4 சென்டிமீட்டர் வந்து இருக்குது.
எந்த கார்டுக்கு அப்படின்னா ஸோ 9 சென்டிமீட்டர் கார்டுக்கு ஓகேவா. அதே போல் வந்து 7 சென்டிமீட்டர் கார்டுக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, இதுதான் கொஸ்டின் ஓகேவா. இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்கள் ஆன்சர் வந்துடும். அப்போ வந்து எக்ஸும் வேணும். ஸோ அப்போ வந்து 4 × 7 ஈக்குவல் / 9ங்கிறது வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 28 / 9ங்கிறது வரும். 28 / 9ங்கிறது ஸோ 3.3னா என்னது 21 வரும். சரி 27.14ங்கிறது வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 9 சென்டிமீட்டருங்கிறது வரும் ஓகேவா. ஸோ 3.14 3.1 அந்த ரேஞ்சில் 24வது கொஸ்டின் பார்க்கலாம். 24வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஆங்கிள் அந்த ட்ரையாங்கிளோட ஒரு ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 120 சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க. அப்போ வந்து இந்த 120 சென்டிமீட்டருக்கு ஆப்போசிட் சைடு இருக்குல்ல, ஸோ இந்த சைடு வந்து நம்ம என்னன்னு கேட்குறாங்க ஓகேவா. என்றைக்குமே சர்க்கம்ஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட சைடு வந்து இந்த வெர்டெக்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து எப்பொழுதுமே எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும் ஓகேவா. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்ட் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சைடுக்கு வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ இன்ட் ரேடியஸாக இருக்கும் ஓகேவா. வேறு கலர் போட்டுக்கலாம். இந்த சைடோட அளவுக்கு வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இன்ட் ரேடியஸாக இருக்கும். இந்த வெர்டெக்ஸ் பார்க்கறதுக்கு வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது சர்க்கம் ரேடியஸாக இருக்கும். நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த சைடு தான் கேட்குறாங்க. இந்த சைடுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா சைடு ஈக்குவல் டு 2r × sin ஏங்கிறது தெரியும். ஸோ 2r வேல்யூ வந்து நீங்கள் ஆர்னே வச்சுக்கோங்க. sin 120 வேல்யூ வந்து √3 / 2. இந்த 2 கேன்சல் ஆச்சு அப்படின்னா ஸோ r × √3ங்கிறது வரும். இந்த சைடு வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ r × √3ங்கிறது வரும். r√3ங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. இதை மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணோம்னா சால்வ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இந்த கொசைன் ரூல்ஸ் இருக்குல்ல, இந்த கொசைன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஆங்கிள் தெரியும் ஓகேவா. ஒரு ஆங்கிள் தெரியும், இந்த 2 சைடு தெரியும். இந்த சைடை வச்சு நீங்கள் வந்து கொசைன் ரூல்ஸை வச்சு சால்வ் பண்ணுங்கள். இதோட வேல்யூ வந்து 120 இருந்துச்சுன்னா இதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ 240 இருக்கும். இதோட வேல்யூ 6, இதோட வேல்யூ 6 ஓகே. இதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆன்சர் தான் வரும் ஓகேவா. ஸோ நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சுன்னா ஈஸியாக ஃபார்முலா வச்சு நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1/8 ஸோ 1/8 ப்ளஸ் 1/16 கொடுத்துறாங்க. இது எல்சிஎம் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 16ங்கிறது இருக்கும். 16னா மேலே 2ஆக மாறும். ஸோ ப்ளஸ் 1 இப்போ 3 / 16 இருக்கும். 3 / 16ங்கிறது நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ 0.1875 இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எஸ்எஸ்சி படிக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கீழே டெலகிராம் லிங்க் இருக்குது. டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.